சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட GKM காலனி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். வேகமா போங்க திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட GKM காலனி பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். நம்ம காட்சிகள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு ஏராளமான தொண்டர்களின் புடைசூழ அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் நேரடியாகவே சென்று அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் மட்டுமே எஞ்சியுள்ளது தேர்தல் பிரச்சாரம் முடிவடைவதற்கு. நாளை மாலை 6 மணிக்குள்ளாக இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது நிறைவடைந்துவிடும். இந்த சூழலில் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது இந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய களம். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் வழங்க பல்வேறு தகவல்களை கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இப்ப தற்பொழுது கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் திறந்த வெளியில் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். வடசென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வடசென்னை மக்களவை தொகுதியில திமுக
வேட்பாளராக கலாநிதி வீராசாமி போட்டியிடுகிறார். கலாநிதி வீராசாமியை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக திமுக தலைவரை பொறுத்தவரை தமிழகம் முழுவதுமே திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இதுவரை மொத்தம் 36 சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையை முடித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் வடசென்னை தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் ஈடுபட்டு வருகிறார். இதுல இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில முதலமைச்சர் இப்போது தேர்தல் பரப்புரையில ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜிகேஎம் காலனி பகுதியில தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். முதலாவதாக ஜிகேஎம் காலனி 9வது தெருவில் நடந்து சென்று இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்தார். பொதுமக்களிடம் நலம் விசாரித்து அதற்கு பிறகு பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. இப்போது திறந்தவெளி வாகனத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். முதல்வருக்கு பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் ஒரு உற்சாக வரவேற்பை கொடுத்து வருவதை பார்க்க முடிகிறது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாகவும் இருப்பதால் அவ்வப்போது கொளத்தூருக்கு வருவது வழக்கம். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதற்கும் அதே போல கொளத்தூர் மக்களை சந்திப்பதற்கும் அவ்வப்போது வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது திமுக தங்களுக்கான ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் இந்த கொளத்தூர் தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருவது என்பதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு நாளை ஒரு நாள் தான் இருக்கிறது. நாளை மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய இருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இந்த சூழல்ல கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. தமிழகத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தல் களம் என்பது ஏற்கனவே பரபரப்பாக காணப்படுகிறது. குறிப்பாக தேசிய அளவுல பிரதமர் மோடி, அதே போல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் எல்லாருமே தமிழகம் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சரும் தமிழகம் முழுவதுமே ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்தார். குறிப்பாக ஒவ்வொரு மக்களவை தொகுதிகளிலுமே மாலை நேரங்களில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்கள்ல முதலமைச்சர் பங்கேற்று பேசியிருந்தார். அதே போல பல்வேறு மக்களவை தொகுதிகளில் காலை நேரங்களிலையும் முதலமைச்சர் பொதுமக்களை நேரில் சந்தித்திருந்தார். அந்த வகையில் நாளை மாலையோடு இந்த பிரச்சார பயணம் என்பது முடிவடைய இருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த ஜிகேஎம் காலனி பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. ஜிகேஎம் காலனி 9வது தெருவில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மொத்தம் 32 தெருக்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். திறந்தவெளி வாகனத்தில் மேலே நின்று பொதுமக்களை கையசைத்து சந்தித்தவாறு இந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இந்த தெருக்கள்ல 2 புறமும் பொதுமக்கள் கூடி நின்று முதல்வருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்து வருவதையும் பார்க்க முடிகிறது. இப்படியாக நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை வடசென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கியிருக்கிறார். நாளைய தினமும் முதலமைச்சர் சென்னையில் தான் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். நாளைய தினம் தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார் என்பதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ரைட், உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அனல் பறக்க பல்வேறு கட்சிகள் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளனர். நாளை மாலை 6 மணிக்குள்ளாக இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது முடிவடைந்துவிடும். இந்த நிலையில் இது தொடர்பான பல்வேறு தகவல்களை நாம் கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நேயர்களை தொடர்ந்து ஒரு சிறிய Satyabhama Institute of Science and Technology, Chennai.